இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மோடு கூட ஆராதனையிலே இடைப்பட்ட கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். நாம போன ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இந்த காலை வேளையிலும் இந்த வசனத்தை நாம் நம்முடைய ஆதாரமாக கொண்டு அதன் மூலம் ஆண்டவர் பெருக செய்கிற தேவன் எதிலே நம்மை பெருக செய்கிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நாம் கவனிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த 3லே சுருக்கமாக என்னுடைய தலைப்புகளை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு கடந்து போக நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்து காலையில் பார்த்தோம். நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். என்ன செய்தார்? முதலாவது, உதவி செய்ய வல்லவர். யாருக்கு உதவி செய்கிறார்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். 2வது, அவர் நமக்கு செய்ய வல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 3வது, பெருக செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி 3 காரியங்களை இந்த நாளினுடைய காலை ஆராதனையில நாம் வசனத்தில் அடிப்படையாக கொண்டு அநேக காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த மாலை வேளையிலே எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவர் குறிப்பாய் நம்மை பெருக செய்வார் அல்லது எவைகளிலே கர்த்தர் நம்மை பெருக செய்வார், அதை முக்கியமாக இந்த மாலை வேளையிலே கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது, ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உங்கள் வேதத்துல 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் நிறைய பேர் அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் அண்டர்லைன் பண்ணி இருப்போம். ஆனா 29வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்படி அந்த சத்துவத்தை ஆண்டவர் பெருக செய்வார்? ஒருவேளை கொஞ்ச பலன் தான் உங்களுக்கு இருக்கு, கிதியோனை போல கொஞ்ச பலன் இருந்தால் அந்த கொஞ்ச பலனை என் ஆண்டவர் பெருக செய்வார். அல்லேலூயா. இல்லாவிட்டால் உன்னத பலனை உங்கள் மேலே இறக்கி கர்த்தர் பெருக செய்வார். அல்லது பலன் உள்ளவர்கள் செய்வதை பார்க்கிலும் பலவீனராகிய நீங்கள் அதிகம் சாதிக்கும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சத்துவம் எதற்கு? எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எதற்கு இந்த சத்துவத்தை ஆண்டவர் தருகிறார் என்று சொன்னால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, பிசாசின் தந்திரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், இவைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நமக்கு உதவி செய்வது எது? 10வது வசனம், அவருடைய சத்துவம்.
அப்ப சத்துவம் எதற்கு தேவை என்றால், அவைகளை எதிர்த்து போரிடுவதற்கும் அவைகளை ஜெயிப்பதற்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறதான சத்துவம் தேவை. இந்த சத்துவம் எதற்கு? ஜெயிப்பதற்கு சத்துவம் தேவை. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது சாதாரணமான ஒரு ஆள் தான் சிம்சோன். ஆனால் எதிரே போராட்டம் வந்தபோது சிங்கம் அவனை ஒரு தடவை எதிர்த்து வருகிறது. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்த போதும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நடப்பது என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கின பொழுது ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல சிங்கத்தை என்ன பண்ணான்? கிழித்து போட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் அவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை வருகிறது. 30 பேர் இருக்கிறாங்க, இவன் ஒரு ஆள் தான். ஆனா 30 பேரை சமாளிக்க வேண்டும். என்ன நடந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 4வது வசனம். நியாயாதிபதி அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. நல்ல கவனிங்க. அவர் இருந்த வீட்டை வீரர்கள் எல்லாம் சுற்றி முற்றுகை போட்டுட்டாங்க. ஒரு பட்டணமே அவனை எதிர்த்து வந்தது. எப்படி ஜெயித்தான்? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்துவம் குறையும் போது, போராட்டத்திலே, பிரச்சனையிலே நம்மாலே ஜெயிக்க முடியாமல், நம்மாலே மேற்கொள்ள முடியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாத்தானை மேற்கொள்ள முடியாமல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாலை வேளையிலே சற்று கவனித்து கேளுங்கள். உங்கள் வாழ்விலே உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு ஒன்றை கர்த்தர் பெருக செய்வார். அது சத்துவத்தை கர்த்தர் பெருக செய்வார். தேவ வசன அறிவை அல்ல, சத்துவத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெருக செய்வார். இந்த சத்துவம் ஜெயம் கொள்ள மட்டுமா? இல்லை. எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. இந்த கிருபையை பவுலுக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிறர் வாழ்வை கட்டி எழுப்ப, பிறருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க, தேவனுடைய நாமத்தினால் தேவ ராஜ்யத்தை மக்களினுடைய உள்ளத்திலே கட்டி எழுப்புவதற்காக இந்த கிருபையை கர்த்தர் பவுலுடைய வாழ்க்கையில கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு நீங்களும் நானும் பக்தி விருத்தி உண்டாக்கும் பாத்திரமாய் இருக்க சத்துவம் தேவை. அந்த சத்துவத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம்
நிறைவேறுவதற்காகவும் என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு சாட்சி சொல்றாரு, சிங்கங்களினுடைய நடுவே நான் என்ன பண்ணேன்? சிக்கிக் கொண்டேன். எதிரான என்னை விட பலத்தவர்கள் எனக்கு முன்பாக என்ன பண்ணுகிறார்கள்? இருக்கிறார்கள். என்னை விட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் மாத்திரம் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. எதற்காக பலப்படுத்தினார்? என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் என்ன பண்ணினார்? என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய செய்தியை பிறர் என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும், தேவனை அறிய வேண்டும், தேவனாலே நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக கிருபையை கர்த்தர் பெருக பண்ணினார். சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். எதற்கு கர்த்தருடைய சத்துவம் தேவை? பிறருக்கு இயேசுவை குறித்து நீங்களும் நானும் பேசுவதற்கு சத்துவம் தேவை. பக்கத்தில் இருக்கவங்களை கையை கொடுத்து நம்மோடு கூட பழகுகிறவர்களுக்கு இந்த இயேசுவை குறித்து சொல்ல சத்துவம் தேவை. அந்த சத்துவத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சரீரமான சபைக்கு பக்தி விருத்தியை கொடுக்க சத்துவத்தினால் வருகிற கிருபையை, வருகிறதான வரங்கள் உங்களுக்கு எனக்கும் தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, பலத்தினால் இது நடக்காது, பராக்கிரமத்தினாலும் இது நடக்காது, கர்த்தர் நமக்கு தருகிற அவருடைய சத்துவத்தினாலே மட்டும் நடக்கும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் தேவனே, என்னிலே சத்துவத்தை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் பெருக பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியினாலும் கிருபை வரங்களினாலும் விசுவாசத்தினாலும் எங்கள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. முதலாவது, ஆண்டவர் எந்த விஷயத்திலே பெருக செய்கிறார்? சத்துவத்தை கர்த்தர் பெருக செய்கிறார். இரண்டாவது, எதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக செய்கிறார்? 2 கொரிந்தியர் 1-5 வசனம். 2 கொரிந்தியர் 1-5 வசனம். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதலாவது காரியம், சத்துவத்தை ஆண்டவர் பெருக செய்கிறார். இரண்டாவது, எதை பெருக செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் பெருகும் போது, நெருக்கங்கள் பெருகும் போது ஆறுதலையும் கர்த்தர் பெருக செய்கிறார். அல்லேலூயா. பெருக செய்கிற இன்னொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் நமக்கு வருகிறது. தவிர்க்க முடியாத ஒரு பாடு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, வேதனைகள் வருகிறது. அதுவும் ஒரு புறம் பெருகி கொண்டே போகிறது. பாடுகள் ஒரு புறம், நெருக்கங்கள் ஒரு புறம் நம்முடைய வாழ்க்கையில பெருகி கொண்டே போகிறது. அப்போது என்ன செய்கிறார்? பாடுகள் வரும்போது ஆறுதலையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக செய்கிறார். எதை பெருக செய்கிறார்? நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத வேதனையோ நெருக்கத்தையோ கர்த்தருக்குள் விசுவாசமா இருக்கிறதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடுகள் வரும் என்றால், அதற்கு காம்பன்சேட் பண்ணுகிற விதமாக, ஈடு செய்வதை போல ஒரு நன்மையை கர்த்தர் நம்மிலே பெருக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடு பெருகினால் ஆறுதலை என் ஆண்டவர் பெருக செய்கிறார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, பாடு வரும். பாடு பெருகும் போது ஆறுதலை கர்த்தர் பெருக செய்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார் என நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, நெருக்கங்கள் பெருகும் போது ஆறுதலை உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் பெருக செய்வாராக. பவுலுக்கு ஆறுதலை பல நிலையில் கொடுத்தார். அதில் ஒன்று 2 கொரிந்தியர் 1-6 வசனம். 2 கொரிந்தியர் 1-6 வசனம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அதில் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவாகவும்
நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நல்ல கவனிங்க, போது நானே சொல்லிடுறேன். பாடு பெருகும் போது இந்த பாடுகளின் மூலம் அநேகர் நன்மை அடைய கர்த்தர் ஆறுதல் அடைய செய்கிறார். அவனுக்கு விலங்கு வந்தது. வேதனையிலே அமிழ்வருக்கு பதில் இதை பார்த்து அநேகர் அரண்மனையிலே இருந்ததான அந்த ஊரிலே இயேசுவை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க, நல்ல சாட்சி சொல்ல மனதிலே ஒரு மாற்றம் வந்தது. கர்த்தர் அப்படி ஒரு ஈடு செய்கிறார். தவிர்க்க முடியாத வேதனைகள் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் நிமித்தம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளையே, அதை ஈடு செய்வ என் தேவனிடம் சில நன்மைகள் உண்டு. அதை உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சமல்ல பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22, 23, 27 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22, 23, 27 வசனங்கள். ஏனோக்கு மெத்துசலாமை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். மெத்துசலாமுடைய நாளெல்லாம் 965 வருஷம் அவன் மரித்தான். நல்ல கவனிங்க, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தவன். பொல்லாப்பு நிறைந்த உலகத்திலே தேவனோடு கூட நடந்த ஒரு நல்ல மனிதன். ஆனால் அவன் வாழ்க்கை 800, 900 வருஷம் என்று இருக்கும்போது இவனுக்கு அது இல்லை. அந்த குடும்பத்திற்கு வேதனை போல் இருந்தது. என் ஆண்டவர் என்ன செய்தார்? 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, கரண்ட் இல்ல. மெத்துசலாமுடைய நாளெல்லாம் 965 வருஷம். 900. நல்ல கவனிங்க, அந்த ஏனோக்குக்கு ஆண்டவர் ஒரு மகனை கொடுக்கிறார். அந்த மகன் பெயர் என்னது? மெத்துசலாம். இந்த மெத்துசலாம் யார் உலகத்தில் இருந்த மனிதர்களை விட 965 வருஷம் உயிரோடு இருந்த மனிதன் அவன் தான். ராமன் சொல்லுங்களேன். எதற்காக கொடுத்தார்? ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்ததினால் ஒன்று குறைந்தது போல இருந்துச்சு ஏனோக்குக்கு. எல்லாரும் 800 வருஷம் 900 வருஷம் வாழ்றாங்க, எனக்கு மட்டும் அந்த கிருபை இல்லையே என்று நினைத்த போது மகனுடைய வாழ்க்கையில அதிக வருஷம் வாழ்ந்த மனிதனாய் கர்த்தர் பெருக செய்கிறார். அல்லேலூயா. ஈடு செய்வதற்காக மேலான ஒன்றை என் தேவன் பெருக செய்ய வல்லவர். ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம். மேலும் அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக. நமக்கு தெரிந்த வசனம், ஆனா நிறைய நேரத்தில் தவறாக இந்த வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பாவம் பெருகினால் கிருபை பெருகும் என்று அர்த்தமா? அதிக பாவம் செய்தால் அதிக கிருபை வரும் என்று அர்த்தமா? இல்லை. ஒரு காலத்தில் பாவம் மிகுதியா இருந்தது. ஆனால் தேவ கிருபை என்னை சந்தித்த போது கிருபையினாலே பாவத்திலிருந்து நான் மீட்பை பெற்றேன். இப்போது என்ன நடக்கிறது? பாவம் செய்த பழக்கம் இருந்த இடத்திலே அதிக கிருபையை கர்த்தர் கொடுத்து தவறை செய்யாதபடி, பழைய சிக்கலிலே நாம் மறுபடியும் போகாதபடி அதிக கிருபையினாலே ஜெயித்து மாற்றமடைந்து இருக்க என் ஆண்டவர் உதவி செய்கிறார். இதற்கு முன்பு தோல்வி என்று இருந்த இடத்திலே ஜெயிக்க அதிக கிருபையை கர்த்தர் தருகிறார். நீர் ஈடு செய்கிற நன்மையை என்னிலே பெருக செய்வீராக. லூக்கா 2வது அதிகாரம்
36 முதல் 38 வசனங்கள். லூக்கா 2வது அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள். ஆசேருடைய கோத்திரத்தாரும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தால் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இங்கே அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். 84 வயதுடைய ஒரு பெண். ஆனால் அவளுடைய வாழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். மிகவும் வேதனையான ஒன்று, வேறு யாருக்கும் இல்லாத வாழ்வு. ஆனால் அப்படிப்பட்டவள் தேவனுடைய ஆலயத்திலே இருந்து ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்த அவளுக்கு மிகுந்த வேதனையான வாழ்வுதான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஈடு செய்யும் நன்மையை அவளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் பெருக செய்கிறார். அல்லேலூயா. எப்படி பெருக செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் என்ற குழந்தையை குறித்து பேசுவதற்கு அன்னாளுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. மேசியாவுக்கும் காத்திருக்கும் ஏராளம் பேருக்கு மேசியா வந்துவிட்டார், நான் அவரை கண்ணால் பார்த்தேன் என்கிற முதல் செய்தியை கொண்டு செல்வதற்கு கர்த்தர் வேதனை நிறைந்த வாழ்விலே ஈடு செய்தார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. வேதனையினாலே, தாங்க முடியாத கஷ்டத்தினாலே, தாங்க முடியாத போராட்டத்தினாலே, தாங்க முடியாத நிந்தனையினாலே அவதிப்பட்டு நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறதே என்று புலம்புவதை விட இந்த மாலை வேளையில கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஈடான நன்மையை என்னுடைய வாழ்க்கையில பெருக செய்யும். அல்லேலூயா. ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன் என்றாரே, அது ஈடு செய்யும் நன்மை. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை நல்ல கவனிங்க. சபை அழிக்கப்படுகிறது, சபை சிதைக்கப்படுகிறது, சபை பாழாக்கப்படுகிறது. இனி சபை என்று ஒன்று இருக்காது என்ற நிலை. அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் வேதனை அனுபவித்து ஓரிடத்தில் கூடி வந்த எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு அவதிப்பட்ட நேரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் சகோதரர் அதை அறிந்து அவனை அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எல்லாம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. என் தேவனாகிய கர்த்தர் எழுதுகிறார், சபை சிதறப்பட்டது, வேதனை சிதறப்பட்டது. ஆனா வேதனை சிதறப்பட்டு போனதே, இல்லாமல் போனதே, எதை கர்த்தர் பெருக செய்கிறார் என்று சொன்னால், ஈடு செய்கிற சமாதானம், ஈடு செய்கிற பக்தி விருத்தி அடையும் கிருபை, ஈடு செய்கிற தேவனுக்கு பயப்படும் பயம், பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல், இவைகள் எல்லாம் பெருகின. எங்கள் வாழ்விலே வரும் நெருக்கங்கள், எங்கள் வாழ்க்கையில வருகும் வேதனைகள்,
இவைகளினாலே விசுவாசத்தை குறைத்து, தேவ பயத்தை குறைத்து, எங்களிலே அவநம்பிக்கை ஏற்படுத்தலாம் என்று சத்துரு நினைத்தால் பெருக செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவைகளுக்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையில விசுவாசமும், என்னுடைய வாழ்க்கையில நன்மையும், என்னுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையினாலே அவைகளுக்கு பதிலாக மகிழ்ந்திருக்கும் இரக்கமும் சாட்சியாய் இருக்கும் கிருபையையும் என் ஆண்டவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது கர்த்தர் எதை பெருக செய்கிறார்? கொலோசையரின் புத்தகம் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். கொலோசையர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. மூன்றாவது எதை தெரியுமா ஆண்டவர் பெருக செய்கிறார்? வசனத்தை வாழ்க்கையாக்கும் கிருபையை என் ஆண்டவர் பெருக செய்கிறார். அவர்கள் வாழ்வு எப்படி இருந்தது? 6வது வசனத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் மேல் இருக்கிறார்கள், வேர் கிறிஸ்துவுக்குள், வாழ்வு அவர் மேல். கண்ணுக்கு தெரியாத வேர் ஒன்று கிறிஸ்துவுக்குள் இருப்பது, பிறருக்கு தெரிகிற வாழ்க்கை ஒன்று, அது கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. நமக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த தாகத்தை, நமக்குள்ளாக இருக்கிற அர்ப்பணத்தை, தேவனுக்கு நேராக இருக்கிறதான இயக்கத்தை, ஜெப வாழ்வை நாம் விளம்பரம் செய்ய தேவை இல்லை. அல்லேலூயா. அது வேரை போல் மறைந்தே இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் வெளிப்படையான வாழ்வு ஒன்று நமக்கு இருக்கிறது. அதுவும் கர்த்தர் மேல் கட்டப்பட்டதாக கட்டும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து, அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே வளருவீர்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் வசனத்தின் மூலம் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் கர்த்தருடைய சித்தம், இதுதான் கர்த்தருடைய விருப்பம், இதிலே இப்படி இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வசனத்தை என்ன பண்ணுகிறார்? போதிக்கிறார். கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நீங்கள் அதிலே பெருகுவீர்களாக. இந்த மாலை வேளை கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுக்கிறார், அவருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சொல்லுகிறார், நீங்கள் அதிலே வளர்ந்து பெருகுவீர்களாக. அல்லேலூயா. அதை பெருக செய்கிறார். எதை பெருக செய்கிறார்? கேட்கிறோம் வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை, உதவி செய்ய ஒரு விசுவாசத்தை கொடுத்து, என்னாலே முடியாது, என்னாலே நடக்காது என்று சொல்வதை விட கர்த்தர் ஒரு விசுவாசத்தை கொடுத்து செய்ய கிருபையும் தந்து வசனத்தை வாழ்வாக மாற்றும் ஒரு கிருபையை நம்மிலே ஆண்டவர் பெருக செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெருக செய்வார். பொருட்களை எல்லாம் பெருக செய்வார். நல்ல கவனிங்க, அது முக்கியம் அல்ல. கர்த்தர் நமக்கு தந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி காட்டி அவருக்குள் இருக்கிறதான அந்த வாழ்விலும், அவர் மேல் பிறர் காணக்கூடிய வாழ்விலும் வெளிப்படுத்த கிருபையை ஆண்டவர் நம்மிலே பெருக செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது தேவை? ஆண்டவரே, நான் ஆண்டவரே, அப்படி ஒரு கிருபை நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தவறான உபதேச காற்றுகள் நம்மை சுற்றி அடித்தாலும் நாம் இடறி போக மாட்டோம். அல்லேலூயா. இப்ப வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு, தேவன் தரும் கிருபைகளை பெற்று அவைகளிலே நாம் பெருகுவதற்கு தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த மூன்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? சத்துவத்தை கர்த்தர் பெருக செய்கிறார், அவருக்குள் வளர உதவி செய்கிறார், வசனத்தை வாழ்வாக்கும் கிருபையை கர்த்தர் பெருக செய்கிறார். இது மூன்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா என்ன செய்யணும்? 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள்
10வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். இன்னொருத்தர் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனமும் 5வது வசனம். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்துக்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமா இருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாரும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனமும் 5வது வசனமும். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். நல்ல கவனி, இந்த வசனத்துல சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாலமோனை பெருக பண்ணினார். அவன் தகப்பன் வைத்து போன ஆஸ்தியை விட சாலமோனுடைய ஆஸ்தி அதிகமாய் பெருகினது. அப்படி பெருகும்போது செய்த தவறை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 28வது வசனத்துல எகிப்திலிருந்து குதிரைகளை என்ன பண்ணினான்? வாங்கினான். புடவைகளை வாங்கினான். வியாபாரமாக நடத்தினார்கள். இதில் என்ன ஐயா தப்பு இருக்கு அப்படின்னு நாம கேட்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்துல சொல்லி இருப்பது, ராஜா வர வேண்டும் என்று ஒரு நேரம் இருந்தால் ராஜா செய்யக்கூடிய கூடாத காரியத்தை அங்க சொல்லி இருக்கிறார். அதில் ஒன்று, ராஜா தனக்கு குதிரையை என்ன பண்ணக்கூடாது? சேர்க்க கூடாது. ஏன்? தாவீது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம், அது இடர பண்ணும் என்று சொல்லி தாவீதுக்கு நன்றாக தெரியும். நல்ல குதிரைகள் எங்க இருந்துச்சுன்னா எகிப்திலே தான் இருந்தது. எந்த இடத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரோ அதே இடத்துக்கு திரும்பி போவதற்கும் குதிரையோடு நிறுத்தவில்லை, ரதங்களை என்ன பண்ணுகிறான்? சாலமோன் வாங்குகிறான். புடவை வாங்கினான். மனைவிக்கு புடவை வாங்கி இருப்பான் என நாம் இருந்துவிடக் கூடாது. அடுத்து ஏலத்திற்கு வரும்போது புடவையை வாங்கினான். ஆண்டவர் வரும்போது 11வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க. 11வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வச்சான். எகிப்தின் குமாரத்தி, பார்வோனின் குமாரத்தி, ஏதோனியர், சீதோனியர், ஏத்தியர், அந்நிய ஜாதியார், அநேக ஸ்திரீகள் மேல என்ன பண்ணினான்? மனதை வைத்து தேவன் விரும்பாததை செய்ய அவன் இடம் கொடுத்தான். ஒரு குதிரையிலே ஆரம்பித்தது, புடவையிலே ஆரம்பித்தது, எங்கே போய் நிற்கிறது? 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய பின்பற்ற துவங்கினான். சாதாரண குதிரை தனக்கு வேண்டும் என்ற ஆசையினால் வாங்கினது அந்நிய தேவனுக்கு ஆலயம் கட்டுமிடத்தில் கொண்டு போய் நிறுத்தினது. கர்த்தர் பெருக செய்வார். இல்லாத நன்மைகளை வெளியிலிருந்து கொண்டு வர செய்து பெருக செய்வார். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அவைகள் கர்த்தர் சொல்லாத, கர்த்தர் அனுமதிக்காத காரியங்கள் பயன்படுத்த அல்ல, மிகவும் எச்சரிக்கையாய் நீங்களும் நானும் இருந்து, சின்ன காரியம் தானே வந்துட்டு அது பரவாயில்ல, என்ன பண்ணிடும், போயிடும் அப்படின்னு விடாதீங்க. அந்த சின்ன காரியம் என்ன செய்யும் என்று சொன்னால்
பெரிய சிக்கலிலே உங்களை கொண்டு போய் மாட்ட வைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தப்புவிப்பாராக. கர்த்தர் கொடுத்த நன்மை ஆசீர்வாதம் ஒரு நாளும் கர்த்தர் விரும்பாத, கர்த்தர் எதிர்க்கிற, கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால், இது சின்ன காரியம் தானே, இதை விட்டுறலாம், போயிடும், மாறிடும் சொல்லி அசதியாக நினைத்து விடாதீர்கள். சின்ன காரியம் பெரிய சிக்கலிலே நீங்க வெளியே வர முடியாத அளவுக்கு கொண்டு போய் சிக்கல்ல என்ன பண்ணிரும், சிக்க வைத்து விடும். கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ அதிலே கவனமாய் இருப்பாயானால் உன் சத்துவத்தை நான் பெருக செய்வேன். வசனத்தையே வாழ்க்கையாக பெருக பண்ணுகிற அனுபவத்தை தருவேன். சகல போராட்டம் நெருக்கம் பெருகும் போது, பாடு பெருகும் போது என்னுடைய ஆறுதலையும் நான் என்ன பண்ணுவேன், பெருக செய்வேன். இரண்டாவது காரியம், 2 பேதுரு 1:5-8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகளிலே தேவன் தரமாட்டார், நாம தான் அவைகளிலே பெருக உதவி செய்வார். அல்லேலூயா. நீர் பெருக செய்வீர், அதே நேரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளிலே நானும் பெருகப்பட வேண்டும். ஒவ்வொன்றிலும் சேர்த்து பெருக என் ஆண்டவர் கிருபை தருவீராக. இந்த 2ஐயும் நாம் நம்முடைய வாழ்க்கையில சரிபடுத்துவோமானால், வாக்குரைத்த தேவன் உண்மையாகவே கிருபையை, சகலவித கிருபையையும் என் ஆண்டவர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நேசித்து இந்த வசனத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். காலை வேளையிலே பார்க்கும் பொழுது உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர், அவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர், நம்மை பெருக செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நம்மோடு கூட இடைப்பட்டார். இந்த மாலை வேளையிலே எதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். முதலாவது, சத்துவத்தை நான் பெருக செய்வேன். ஏன் சத்துவத்தை பெருக செய்கிறார்? உனக்கு எதிராய் சாத்தான் எழும்பி வரும் பொழுது அவனை நீ ஜெயிப்பதற்கு, முன்னேறி செல்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் பெரும்போது, வேதனைகள் பெருகும்போது, நெருக்கங்கள் பெருகும்போது ஆறுதலையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக செய்கிறார். 3வது, வசனத்தையே நம்முடைய வாழ்க்கையாக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் பெருக செய்ய நமக்கு அவர் போதிக்கிறார். போதித்து விட்டு அவர் சொல்லுகிறார், கேட்ட இந்த வசனத்திலே, இந்த வார்த்தையிலே வளர்ந்து பெருகுவீர்களாக. இது 3ஐயும் ஆண்டவர் செய்யணும்னா, ஏன் இந்த 6 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? சாலமோனை போல நாம் இருந்துடக்கூடாது. தேவன் அவனை மிகவும் பெருக பண்ணினான், நல்லது. ஆனால் தேவன் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதுதான் வாங்கினான். குதிரை வேணும், எகிப்தில் தான் குதிரை இருக்கு, பழைய இடத்துக்கு அவன் திரும்பினான். புடவை வாங்கினான், ஒருவேளை மனைவிக்கு தானே வாங்கினான், என்ன தப்புன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் குதிரை வாங்கினா, ரதம் வாங்கினா, புடவைகளை வாங்கி வியாபாரம் பண்ணினான். கடைசியில் என்ன செய்தான்னா, எத்தனை குமாரத்திகள், எத்தனை ஸ்திரீகள் மேலே அவன் மனதை வைத்து தேவன் விரும்பாததற்கு அவன் தன்னுடைய மனதில் இடம் கொடுத்தான். ஒரு குதிரையில ஆரம்பிச்சது, புடவையில ஆரம்பிச்சது, எங்கே போய் நின்றுச்சுன்னா அவன் அந்த தேவர்களை பின்பற்ற துவங்கினான். சாதாரண குதிரை தனக்கு வேண்டும் என்ற ஆசையினால் வாங்கினது, அந்நிய தேவனுக்கு ஆலயம் கட்டும் இடத்துல அவனை கொண்டு போய் நிறுத்தினது. கர்த்தர் பெருக செய்வார், இல்லாத நன்மைகளை வெளியிலிருந்து கொண்டு வர செய்து பெருக செய்வார். ஆனால் மறந்து விடக்கூடாது, நீங்களும் நானும், தேவன் சொல்லாத, தேவன் அனுமதிக்காத, தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த அல்ல. மிகவும் எச்சரிக்கையாயிருந்து, சின்னம் காரியம்தானே என்று சொல்லி அசால்ட்டாக இருந்து விடாதபடி, சின்னதாகவே இருக்கும் போதே அதை கிள்ளி எறிய
பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்ளாதபடி தப்புவிக்கப்படுவதற்கு ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது, நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகளிலே தேவன் நாம் தான் அவைகளிலே பெருக பண்ண அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவராக தரமாட்டார், நாம தான் அதுல வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்கிறார். மாலை வேளையில் ஆண்டவர், என்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளிலே நானும் பெருகணும், ஒவ்வொன்றிலும் சேர்த்து முடிய கிருபையோடு தயவோடு நான் பெருக எனக்கு கிருபை தருவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களை நேசித்து எங்களுக்கு தந்த நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வார்த்தையின் மூலம் பேசின தேவன் இந்த வார்த்தை எங்களோடு கூட தொடர்ந்து இடைபடட்டும், எங்களை உணர்த்தட்டும். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டும். நீர் பெருக செய்ய வல்லமை உள்ளவர், சகலவித கிருபையிலும் பெருக செய்ய வல்லவர். ஆண்டவரே, அதை பெருக செய்யும் போது நாங்கள் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் எங்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பாக நீ சொன்னதற்காக நன்றி. அதை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தார். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.